வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழை பற்றி தமிழ் பெருமையை பற்றி அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன எங்களுக்கு எதுவுமே வரல, நிதி வரலன்னு சொல்கிறாங்க. 26ஆம் தேதி தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்க திறப்புலாவுக்கு வரும்போது அன்றைக்கும் 4500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அன்றைக்கி அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ராஜேந்திர சோழன், அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய யானைப்படை கப்பற்படை வைத்திருந்தார். கங்கை கொண்டான் கடாரம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். அங்கெல்லாம் போய் தன்னுடைய புகழை நிலைநாட்டியவர். தமிழருடைய பெருமை நிலைநாட்டிய ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் இன்று. ஆடி 23 திருவாதிரை நட்சத்திரம். இன்று ஒரு மிக விசேஷமான நாள். இந்த நாளில் இன்றைக்கி எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் அவர்கள் வாழும் ராஜேந்திர சோழனாக இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூராம் போய் தன்னுடைய திறமையும் வலிமையும் காட்டி பெருமை சொல்வது போல அவரும் ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அதற்கான கூட்டம் இன்று திருச்சியில் மாநகர அலுவலகத்தில் நடைபெறுகிறது.